ஹாய் விவஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 2 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கிருஷ்ணாவும் சுந்தரியும் மாடியில நின்று பேசிட்டு இருக்காங்கல்ல. அப்ப இந்த அனு எல்லாத்தையும் இந்த வீட்டை விட்டு விரட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப சுந்தரி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனுக்கு பேசாம மெமரி லாஸ் ஆனதுக்கு இவன் வந்து பைத்தியக்காரனா இருந்தானா இன்னும் நல்லா செஞ்சிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, பாட்டி வீட்ல எல்லாரையும் கூப்பிட்டு நான் ஒண்ணு சொல்லுவேன். யாரும் முடியாது, வைக்காதுன்னு எதுவுமே சொல்லக்கூடாது. எல்லாரும் நான் சொல்றதுக்கு சரின்னு சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு, எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிற மாரி பாட்டி சொல்றாங்க. அப்போ உடனே ராகவ் மட்டும் இல்ல எனக்கு மீட்டிங் இருக்கு. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்கன்னோனே, இப்ப தானடா பாட்டி சொன்னாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அஞ்சலி இது பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப வீட்ல எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ கோயிலுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பொங்கல்லாம் வச்சு எல்லாமே சாமிக்கெல்லாம் இது பண்ணிட்டு, சாமி கும்பிடுறதுக்காக எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. இப்ப சுந்தரி வந்து யாரோ ஒருத்தங்கள செட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கண்ண காட்டுனோனே, அவங்க வந்து சாமி வந்து ஆடுற மாரி ஆடுறாங்க. ஆடி இந்த வீட்ல வந்து ஏதோ ஒரு தீராத இது இருக்குது. அத நீங்க பரிகாரம் செஞ்சா தான் சரியா போகும் அப்படிங்கிற மாரி அவங்க சுந்தரி சொல்லிக் குடுத்த மாரியே சொல்றாங்க. ஆனா பாதியில என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க மயங்கி கீழ விழுந்துடுறாங்க. அப்போனே எல்லாரும் வந்து, "ஐயோ! சாமி வந்து என்ன செய்யணும்னு தெரியாமயே சொல்லாமயே போயிருச்சு. இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, சுந்தரி என்ன சொல்றாங்கன்னா, "என்ன எல்லாரும் தெரியாத மாரியே கேட்குறீங்க? ஆகாஷ், அனு கல்யாணத்த பத்தி தான் சாமி சொல்லிட்டு போயிருக்குது. அதுதான் நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். நீங்க நடத்தி வச்சுட்டீங்கல்ல. இப்ப என்ன பண்ண முடியும்?" அப்படின்னோனே, அப்ப எல்லாரும் சொல்றாங்க. உடனே ஆகாஷ் என்ன சொல்றாரு, "நெனச்சேன் நீங்க கரெக்ட்டா அங்க தான் வந்து நிப்பீங்க நான் நெனச்சேன்" அப்படின்னு ஆகாஷ் சொன்னோனே, இப்ப சுந்தரி என்ன சொல்றாங்கன்னா, "சாமி சொல்றதுன்னா சாதாரண விஷயம்னு நெனைக்கிறியா? அது ஒண்ணும் நேரா வந்து சொல்லாது. இந்த மாரி மனுஷங்க மூலமா தான் வந்து சொல்லணும்னே." இப்ப அபி சும்மா இல்லாம, "அப்படியா? இப்ப இருக்குது உங்களுக்கு" அப்படி சொல்லிட்டு, அபி வந்து சாமி வந்த மாரி அவங்க இது ஆக்ட் பண்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாமி ஆடிட்டு, "இந்த நிக்கிறான்ல இந்த பையன், இந்த பையனோட அம்மா வந்து இந்த மாரி நீங்க பரிகாரம் என்ன செய்யணும்னு தானே கேட்டீங்க? இந்த பையனோட அம்மா வந்து இன்னைக்கு நைட்டு இங்க வந்து கோயில்ல வந்து பூக்குழி இறங்கணும் அப்படின்னோனே, "அப்படின்னா என்னதுன்னு?" சுந்தரி கேட்டோனே, "தீ மிதிக்கணும்னு சொல்றாங்க எல்லாருமே." "போடி நானா அப்படி செய்ய முடியாதுன்னோனே." "ஐய்யய்யோ! அது போடின்னுலாம் சொல்லாத. அது சாமி." அப்படின்னு மனோகர் சொன்னோனே, இவர் வேற அப்படின்னோனே, இப்போ அபிக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வருது. ஆனாலும் அவங்க சூப்பரா ஆக்ட் பண்றாங்க. அப்புறமா ராகவ பார்த்துட்டு, "இந்த வீட்டோட மூத்த பையன் வந்து கோயில சுத்தி அங்க பிரதட்சணம் பண்ணணும்." அப்படின்னோனே, ராகவ் "நானா?" அப்படின்னோனே, "ஆமாடா! நீ தான் பண்ணணும்னு" சொல்லிட்டு டயலாக் போட்டு பேசுறாங்க. அப்புறமா கிருஷ்ணாவ பார்த்துட்டு, இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு தீராத ஒரு இது இருந்தனால தான் அந்த மாரி இந்த பொண்ணுக்கு வந்து குழந்தையே வராம இருந்துச்சு. ஆனா அவ கண்ணீர பார்த்து நான் இறங்கியிருக்கேன். அதுக்கு இவளோட புருஷன் தான் இந்த மாரி பூசாரி கையால 50 சவுக்கடியும், ஊர் மக்கள் கையால 50 சவுக்கடி வாங்கணும். இதெல்லாம் நடத்தாம இந்த இவங்க யாருமே இந்த எல்லைய தாண்டி போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. என்ன செய்றதுன்னு தெரியாம. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ராகவ் வந்து அங்க பிரதட்சணம் பண்றாரு. அப்ப அபி வந்து தண்ணியெல்லாம் ஊத்தி ஹெல்ப் பண்றாங்க. அப்புறமா கிருஷ்ணா வந்து சவுக்கடி வாங்குறதுக்காக ரெடியா வந்து நிக்கிறாரு. அப்போ பூசாரி வந்து அடி அடின்னு அடிக்கிறாரு. அபியும் அனுவும் ஒருத்தர் கை தட்டி சிரிச்சுக்கிறாங்க. அதோடயே ஹைஃபை அடிச்சு சிரிச்சுக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.